அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சீன பயணத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். இன்றும் அமெரிக்க மற்றும் சீன ஜனாதிபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதுடன் தேநீர் விருந்து மற்றும் மதிய பூசண விருந்திலும் அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஜனாதிபதியின் சீன பயணம் குறித்து சர்வதேச நாணய நிதியமும் கருத்து வெளியிட்டுள்ளது. உலக பொருளாதார மந்தநிலையை கருத்தில் கொண்டு சீன மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையேயான இந்த சந்திப்பு சிறந்த வாய்ப்பாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாடல் பணிப்பாளர் கூறியுள்ளார். உலகம் எதிர்கொள்ளும் வர்த்தக பதற்றங்களை நிச்சயமற்ற தன்மையும் குறைக்க உதவும் எந்தவொரு விவாதமும் அல்லது நடவடிக்கைகளையும் சீனா அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவிற்கும் சீனாவின் ஆதரவு தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனினும் ஈரான் விவகாரத்தில் தேவைப்பட்டால் உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி கூறியதாக ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதில்லை என சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியாக சீனாவின் மசகு எண்ணெய் தேவைகளில் பெரும்பாலானவை ஈரானில் இருந்தே கிடைப்பதாகவும் அவற்றை தொடர்ந்தும் கொள்வனவு செய்ய சீனா எதிர்பார்ப்பதாகவும் சீன ஜனாதிபதி கூறியதாக தெரிவித்திருந்தார். எனினும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது கட்டணம் விதிக்கும் ஈரானின் முயற்சிகள் குறித்து சீனா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார்.